வணக்கம் தலைமைகளே. இந்த சனிக்கிழமை இன்னும் 2 நாளில் ஈரான் மீது, அலி கொமேனி மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் என்று சொல்லி இன்னைக்கு பரபரப்பு செய்திகளாக இன்னைக்கு இருக்கு. நீங்கள் CNN, BBC, அல் ஜசீரா, அல் அரேபியா, நம்ம பாலிமரில் கூட அந்த செய்தியை இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. இது நான் ஏற்கனவே பேசினேன், இந்த மாத தொடக்கத்தில் பேசினேன். இந்த மாதத்துக்குள் ஈரானை அமெரிக்கா தாக்கும், அதை நான் பதிவு பண்ணுவேன். அலி கொமேனி கொல்லப்படுவான் அல்லது கைது செய்து இழுத்து செல்லப்படுவான், அதையும் நான் பதிவு பண்ணேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். இப்போதான் இவர்கள் எல்லாம் சர்வதேச செய்திகள் எல்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க சனிக்கிழமை தாக்குதல் நடக்கும் என்று. எப்படி முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சில சமயம் கேட்குறீங்க. நான் பார்க்கறது இஸ்ரேல் செய்திகள் மற்றும் மொசாத்தின் செய்திகள் தான் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் மொசாத்தின் செய்திகளை பார்க்குறேன்னா, அவங்க பில்டப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அதாவது மிகைப்படுத்தி எதையுமே பேச மாட்டாங்க. எது நடக்கும் எப்போ நடக்குங்கிறது தெளிவாக பேசுவாங்க. அதனால தான் மொசாத்தை பார்த்து செய்தி தரனால தான் முன்கூட்டி சொல்ல முடிகிறது, துல்லியமாக சொல்ல முடிகிறது. இது தாக்குதல் நடத்தின உடனே தான் நான் பதிவு பண்ணலாம் நினச்சேன். தாக்குதல் ஆரம்பித்த பிறகு பதிவு பண்ணலாம் நினச்சேன். ஆனால் அநேக முக்கிய செய்திகள் கிடைச்சிருக்கு. அதனால இந்த பதிவை இன்னைக்கு அவசியமாகுது. பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பேச்சுவார்த்தை எல்லாமே கண் துடைப்பு மட்டுமே. ஒரு கண் துடைப்புக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ இந்த ஈரானை ஆதரிக்கும் நாடுகளான ரஷ்யா, நார்த் கொரியா, சீனா, அரபு நாடுகள் கூட ஓரளவுக்கு இன்னைக்கு ஈரான் மீது கோபப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஒரு தகவலை புகைப்படத்தை கசிய விட்டுருக்காங்க. சேட்டிலைட்லேருந்து எடுத்த புகைப்படம் அது என்ன காட்டுது அப்படின்னா, ஈரான் மீது ஈரான் அணுக்கரு உலைகள் மீது தாக்குதல் நடந்துச்சு சில மாதத்துக்கு முன்னால். அந்த அணுக்கரு உலைகள் எதெல்லாம் தாக்குனாங்களோ அது எல்லாமே புதுப்பித்து பலப்பித்து மிக பிரம்மாண்டமாக கட்டி உள்ளார்கள். புகைப்பட ஆதாரத்தோடு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, எப்போ சொல்லணுமோ அது ரொம்ப முக்கியம். தெரிஞ்ச உடனேலாம் பேசவே கூடாது. தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே இப்படி ரகசியங்களை சொல்ல வேண்டும். இப்போ இந்த நாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் கூட என்ன கோபம்னா, ஈரான் இவ்வளோ பெரிய பிரச்சனை சண்டை போட்டிருக்காங்க, அணுகுண்டு மட்டும் செய்ய வேணாம் உலக நாடுகள் சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே இப்போதான் தாக்குதல் முடிஞ்சு அதுக்குள்ள அவசரமாக அத்தனையும் புதுப்பித்து பலப்படுத்துவது யாராலுமே அரபு நாடுகள் கூட ஏற்றுக்கொள்ள முடியல. அதுவுமே 87,000 மக்களை கொண்டிருக்காங்க. எந்த வித கவலையும் இல்லாமல் மக்களையும் கொண்டுட்டு இந்த அணுக்கரு உலகையும் கட்டமைப்பது மிகப்பெரிய ஒரு குற்ற செயலாக ஈரானை ஆதரிக்கும் நாடுகளால் பார்க்கப்படுகிறது. அதனால இப்ப ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது நிச்சயமாக தனித்து விடப்படும். 90% அமெரிக்க ஆயுதங்கள், அவர்கள் நினைத்த ஆயுதங்கள் ஈரானை சுற்றி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. 100% இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஈரானுக்குள் மக்கள் திரும்ப போராட ஆரம்பித்து இருக்கிறார்கள் தெருக்களில். அது எப்படி தாக்குதல் நடத்தும் சமயத்தில் மிகச்சரியாக போராட ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதெல்லாமே மொசாத் தான். நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். மொசாத்துடைய தலைவர் டேவிட் பார்னியர் ஓய்வு பெறும்போது சொல்லித்தான் போனார், நாம் இப்பொழுது போல எப்பொழுதும் ஈரானுக்குள் செயல்படுவோம் சொன்னார். அவங்க ஈரானுக்குள்ளேயே தான் இருக்காங்க. எப்போ மக்கள் போராட்டம் தேவையோ அப்போ தூண்டி விடுவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கே மக்கள் போராடுறாங்கன்னா, அந்த இனப்படுகொலை நடந்து 40 நாள் ஆச்சு. நம்ம எப்படி 40 நாள் காரியம் பண்ணுறோம், அதே போல் அந்த 40 நாள் காரியங்கள், அந்த நினைவஞ்சலில் தான் மக்கள் தெருக்களில் மீண்டும் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து அந்த கூட்டத்திற்கு அஞ்சலி செலுத்த போயிருக்கிறாங்க. ஜனவரி 8, 9 அந்த இரவுகளில் இனப்படுகொலை நடந்தது. 87 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதோட 40வது நினைவு நாள்
அதனால தான் அதை வைத்து மக்களின் போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது. ஒரே ஒரு உத்தரவு தேவை, வேறு எதுவுமே இல்லை. ட்ரம்ப் மட்டும் அடிங்க அப்படின்ட்டாங்கன்னா இந்த கணமே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. இந்த தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அப்படியே அதோட அவுட்லைன் அப்படியே பார்க்கலாம். இது வந்து இஸ்ரேல் மொசாத் சொல்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. நிச்சயமாக 1 வாரம் அல்லது 2 வாரம் மட்டுமே இந்த தாக்குதல் நீடிக்கும். அந்த தினங்களுக்குள்ள நினைத்ததெல்லாம் கச்சிதமாக முடிச்சிருவாங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ணும்போது சொன்னேன், அமெரிக்கா ஏற்கனவே தாக்குதல் நடத்த சென்றது தான். அந்த மக்கள் போராடும் போது ஜனவரி மாதத்தில் அதை வேண்டாம் என்று சொன்னது மொசாத். இந்த தாக்குதல் திட்டம் சரியில்லைன்னு சொல்லி அந்த தாக்குதல் திட்டத்தை வகுத்து கொடுத்ததே மொசாத் தான். திரும்ப எப்போ தாக்குதல் நடத்தலான்னு அதன்படி தாக்குதல் நடக்கப் போகிறது. முதல்ல தாக்குதல் நடத்த போகிறது வந்து பலாஸ்டிக் மிசைலை, நெடுந்தொலைவு செல்லக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிப்பார்கள். 1500 2000 வரைக்கும் நெடுந்தொலைவு செல்லும் ஏவுகணை இருக்கு ஈரான்ல, அதாவது இஸ்ரேலை தாக்கக்கூடியது. அந்த 2000ஐயும் அழிக்க வேண்டும். நெடுந்தொலைவு செல்லக்கூடிய ட்ரோன்கள், அன்மேன்ட் ஏரியல் காம்பேட் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க, பெரியது, அது 2000 பக்கம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதை அழிக்க வேண்டும். அணு கட்டமைப்புகளை திரும்ப அழிக்கணும். எத்தனை அணு கட்டமைப்பை ஏற்கனவே அழிச்சாங்களோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து திரும்பவும் அழிக்க வேணும். ஏன்னா திரும்ப கட்டி பிரம்மாண்டமாக அதை புதுப்பித்தது இன்னைக்கு புகைப்படத்தில் தெரிய வருகிறது. அதற்கடுத்து விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள், அரசியல் தலைவர்களை கொல்ல போறாங்க. அதற்கடுத்து IRGC, அதாவது அலி கொமேனியுடைய இராணுவம். இந்த அலி கொமேனி இராணுவம் IRGC ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி சமீபத்தில் தான் அறிவிச்சாங்க. அந்த IRGC இராணுவ தளபதிகள், இராணுவ கட்டமைப்பு, அந்த கட்டளை தலைமைகள் இதையெல்லாம் அழிக்க போறாங்க. கடைசியாக அலி கொமேனி, அவனது மகன்கள், அவனோட கூட இருக்கிற ரெஜிம் எப்பவுமே சுத்தி இருக்கவங்கள அழிக்க போறாங்க. இதுதான் தாக்குதல் திட்டம். இது செஞ்சா போதுமானது. இதற்கு மேற்கொண்டு ஈரானை தாக்க வேண்டும், அந்த எண்ணெய் கட்டமைப்புகளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவுமே இல்லை. 2 வாரத்துக்குள்ள துல்லியமாக இந்த தாக்குதலை முடித்து அந்த ரெஜிமை மாத்திடுவாங்க. அதாவது அங்க ஆட்சி செய்யும் அமைப்பை மாத்திடுவாங்க. ஒரு அழகான பேட்டி, இந்த சின்ன பேட்டி எல்லாத்தையுமே உங்களுக்கு புலப்படுத்தும். அமெரிக்காவில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ, இங்கே ஜெய்சங்கர் இருக்காரு, அங்கே மார்க் ரூபியோன்னு இருக்காரு. அவர்கிட்ட வந்து செனட்டர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. செனட்டர் என்பது இங்கு உள்ள MP போல சக்தி மிகுந்தவர்கள். அவங்க வந்து ஒரு அதிகார தோரணையில் கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா மார்க் ரூபியோட்ட, புதிய, அதாவது அலி கொமேனிக்கு பிறகு அங்கு என்ன நடக்க போகுது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. இந்த ஒரு கேள்வியில உங்களுக்கு ஒரு பெரியது புரியும். அலி கொமேனி மாற்றப்படுகிறான், கொல்லப்பட போகிறான் அல்லது கைது செய்யப்பட போகிறாங்கிறது இந்த செனட்டருடைய கேள்வியில புரியும். அதுக்கு மார்க் ரூபியோ என்ன பதில் கொடுத்தாருன்னா, வெனிசுவேலால நடந்தது போல சுமூகமாக நாம் விரும்பியது போல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னாரு. இந்த பதில் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை புலப்படுத்தும் உங்களுக்கு. வெனிசுவேலால அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதுன்னு பார்த்தோம். ஆனா உள்ளுக்குள் முழுக்க துரோகம் நடந்திருக்கிறது அந்த வெனிசுவேலா அதிபருக்கு எதிராக. இந்த பதில புரியும். மார்க் ரூபியோ என்ன சொல்றாருன்னா, நாம் விரும்பியது போல சுமூகமான பதவி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஈரான்ல, வெனிசுவேலை போல அப்படிங்கிறாரு. அப்போ வெனிசுவேலால அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அமெரிக்காவின் முன்கூட்டிய திட்டம். அவங்களும் இந்த துரோகத்துக்கு துணை போயிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எளிமையா புரியும். அந்த நிக்கோலஸ் மதுரா அந்த மனைவியோட கடத்தப்பட்ட அமெரிக்காவுக்கு இழுத்து போனியே அந்த இரவே சுப்ரீம் கோர்ட் கூடியது. அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வெனிசுவேலா துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் அந்த பெண்மணியை அதிபராக நியமிச்சாங்க. அந்த பெண்மணி வந்து ஆட்சிக்கு வந்தனே அமெரிக்காவை திட்டுவது போல வெளியே திட்டினாங்க. அந்த இராணுவ தளபதி நிக்கோலஸ் மதுராக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்கள மாற்றம் பண்ணாங்க, பதவி நீக்கம் பண்ணாங்க. இது எல்லாம் நடிப்பு தான். இந்த மார்க் ரூபியோ பதில் வச்சு பார்க்கும்போது இந்த சுப்ரீம் கோர்ட், அந்த டெல்சி, இவங்க எல்லாமே நிக்கோலஸ் மதுரா கடத்தப்படுவதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்று தெல்ல தெளிவாக புரியுது. வெளியே வந்து அமெரிக்காவை எதிர்த்து பேசும் டெல்சி
அவங்க போட்ட முதல் சட்டம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எதுவாக அந்த வெனிசுவேலா வந்து அதற்கு முன்பாக கச்சா எண்ணெய் மற்றும் இந்த எரிபொருளை கையாள்வது வந்து வெனிசுவேலா அரசு நிறுவனம். அது PDVSA அப்படிம்பாங்க. நிக்கோலஸ் மதுரோ வந்து வெளிநாடுகளுக்கோ தனியார் அமைப்புகளுக்கோ குறிப்பாக அமெரிக்காக்கோ அனுமதி கொடுக்கல. அந்த PDVSA தான் எத்தனை கச்சா எண்ணெய் தோண்டி எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணது. ஓரளவு அதிகமாக தோண்டாமல் வெனிசுவேலா இயற்கை வளம் இருக்குது போல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பெண்மணி ஆட்சிக்கு வந்தோடனே முதல் சட்டமே அந்த அரசு வசம் இருந்த அந்த எரிபொருள் ரிசர்வ் கையிருப்பு எரிபொருள் தோண்டுவதை தனியார் மயமாக்கினாங்க. அதற்கடுத்து வெளிநாட்டு முதலீடுகள் அதில் செய்வது போல, வெளிநாட்டு கம்பெனிகள் அதுக்கு வருவது போல சட்டத்தெல்லாம் மாற்றினாங்க. முதல் செய்து அதுதான். அமெரிக்கா விரும்பியது இதுதான். இன்னைக்கு வந்து வெனிசுவேலாவுடைய கச்சா எண்ணெய் தான் இந்தியாவுக்கு வரப்போகுது. அம்பானி குரூப் வந்து ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நிப்பாட்டிக்கிட்டு வெனிசுவேலாவுக்கு போயிருக்காங்க. இந்திய அரசு அந்த கச்சா எண்ணெய் வந்து வெனிசுவேலா பக்கம் திருப்புறாங்க திசையை. இத்தனை நாள் நம்ம என்ன சொன்னோம்னா, தேச நலன் எங்களுக்கு முக்கியம், ரஷ்யா வந்து சலுகை விலையில கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அதை விட குறைவாக வெனிசுவேலா கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா ரஷ்யாவை விட பல மடங்கு கச்சா எண்ணெய் கைவசம் வெனிசுவேலா இருக்கு. உலகத்திலேயே அவங்ககிட்ட அதிகமாக இருக்கு. இன்னும் சலுகை விலைக்கு அவங்களால கொடுக்க முடியும். அப்போ வேற வழி இல்லாமல் உலக நாடுகள் கம்மியாக கிடைக்கும் போது எல்லாம் வெனிசுவேலா நோக்கி தான் போவாங்க. இதுதான் அமெரிக்கா எதிர்பார்த்தது. இனிமேல் அந்த கச்சா எண்ணெயை தோண்டி எடுத்து விநியோகம் செய்ய போவது அமெரிக்கா. வருகின்ற லாபம் ஒரு லிட்டருக்கு நீங்கள் வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, வெனிசுவேலா தராங்கன்னா 7 ரூபா 8 ரூபா அமெரிக்காவுக்கு போயிடும். 2 ரூபா தான் வெனிசுவேலாவுக்கு போகும். அமெரிக்கா விரும்புவது இதுதான். துரோகம் வந்து மிக கொடுமையானது, மிக வலியை தரக்கூடியது. நிக்கோலஸ் மதுரோ இருக்கும்போது அந்த அந்த பெண்மணிலாம் துணையாக தான் இருந்தாங்க. நிக்கோலஸ் மதுரோவை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சரியான சமயம் வாய்த்தப்ப துரோகம் செய்து இன்னைக்கு நிக்கோலஸ் மதுரோ மண்ணின் மைந்தர்லாம் சொல்லுவாங்க. அமெரிக்க சிறைச்சாலையில் மனைவியுடன் கைவிலங்கோடு இருக்காரு. அதே சமயத்தில் துரோகம் இழைத்தவர்கள் எல்லாமே ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன் USA ஸ்ட்ரைக் குரூப் அப்படிம்பாங்க. அந்த பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதற்கு துணையாக ஒரு 20 போர்க்கப்பல்கள், அதுதான் ஒரு ஸ்ட்ரைக் குரூப். அது வந்து ஈரான் பக்கமே தாக்குதலுக்கு தயாராக நின்றுருக்காங்க. இரண்டாவது ஸ்ட்ரைக் குரூப் பேர் சொல்லியிருந்தேன், USS ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிம்பாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதுவும் அதற்கு துணையாக ஒரு 20 போர்க்கப்பலும் இப்போ வந்து இஸ்ரேலை நோக்கி தான் அவங்க போறாங்க. அவங்க வந்து ஈரானை நோக்கி போகவில்லை. அவங்க வந்து இன்னும் வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள இஸ்ரேல் பக்கம் போய் ஈரானில் வருகின்ற ஏவுகணைகளை தடுப்பதற்காக இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு தான் இந்த இரண்டாவது ஸ்ட்ரைக் குரூப் ஈரான் பக்கம் போல இஸ்ரேல் பக்கம் நகர்ந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 250 பிரம்மாண்ட விமானங்களை, அதாவது போர் விமானம் அல்ல, பிரம்மாண்ட இராணுவ விமானங்களை ஈரானை சுற்றி அமெரிக்கா நிறுத்தி வைத்து விட்டது. எதுக்காக இந்த பிரம்மாண்ட இராணுவ விமானங்கள்னா, உளவு பார்ப்பது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், கீழே இருக்கிற ரேடார்களை செயலிழக்க வைப்பது, ஜாம் பண்ணுவது, அது நடுவானில் எரிபொருளை நிரப்பி தரக்கூடியது, பொருட்களை, பிரம்மாண்ட பொருட்களை ஏற்றி செல்லக்கூடியது. ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் டேங்குகள்லாம் தூக்கிட்டு போவாங்க. பிரம்மாண்ட பொருட்களை எடுத்து செல்லக்கூடியது, இராணுவ வீரர்களை இடமாற்றம் செய்யக்கூடியது, குண்டு மலை பொழியக்கூடியது. இப்படி பிரம்மாண்ட இராணுவ விமானங்கள் 250 ஈரானை சுற்றி நிப்பாட்டிக்கிறாங்க. 2003 அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவ குவிப்பை ஈராக்குக்கு எதிராக செஞ்சாங்க. இன்றைக்கு 2003 அடுத்து இன்னைக்கு தான் அமெரிக்கா அதை போன்ற பிரம்மாண்ட இராணுவ குவிப்பை ஈரானை சுற்றி செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து ஈராக்கை தாக்கும் போது 6 ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரைக் குரூப்பை கொண்டு போனாங்க. இன்னைக்கு வந்து 2 கொண்டு போயிருக்காங்க. அன்னைக்கு 6 கொண்டு வந்தாங்க. 18,000 விதவிதமான தாக்குதலை நடத்தினாங்க. சின்னதும் பெரிதுமாக 18,000 தாக்குதலை நடத்தினாங்க. இன்னைக்கு வந்து 2 ஸ்ட்ரைக் குரூப், ஒன்று வந்து ஈரானுக்கு பக்கத்தில் நிற்குது, இன்னொன்று வந்து இஸ்ரேலை பாதுகாக்க போயிருக்கு. மற்றும் ஏர் டிஃபென்ஸ்,
பாதுகாப்பு சாதனம் தாட் பேட்ரியாட். அவங்க நினைச்ச அளவுக்கு தாட் பேட்டரியையும் தாட் தொகுப்பையும் பேட்ரியாட் தொகுப்பையும் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. 2 விமானம் தாங்கி பிரம்மாண்ட போர்க்கப்பல் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் அந்த பகுதியை சுத்தி நிக்குது. இந்த ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 90 போர் விமானங்களை நிறுத்திக்கலாம். அதுபோக ஹெலிகாப்டர் நிப்பாட்டிக்கலாம். ஜெரால்டு ஃபோர்ட் அதான் உலகத்துல பெருசு, அதுல 75 போர் விமானங்கள் நிறுத்திக்கலாம். அதுபோக ஹெலிகாப்டர் நிறுத்திக்கலாம். அதுபோக விமானங்கள் நிறுத்திக்கலாம் ஜெரால்டு ஃபோர்ட்ல. இப்போ நீங்க அதுபோக நீர்மூழ்கி கப்பல்கள் கருப்பு சாத்தான்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா உளவு பார்க்கும். எங்க இருக்குன்னே தெரியாது, சத்தமே இல்லாம கடலுக்குள்ள இருந்து உளவு பார்க்கும். இந்த டோமஹாக் ஏவுகணைகளை வைத்து பிரம்மாண்ட தாக்குதலை நடத்தும். இந்த நீர்மூழ்கி கருப்பு சாத்தன்கள் அணுகுண்டுள்ள ஏவுகணையை கூட வைத்து தாக்குதல் நடத்த முடியும். இந்த கருப்பு சாத்தான்களை அவங்க ஈரானை சுற்றி நிப்பாட்டி இருக்கிறாங்க. என்னுடைய பார்வையில் அமெரிக்காவுடைய 500 போர் விமானங்கள், அந்த விமானம் தாங்கி 2 போர்க்கப்பலில் பிற பகுதியில் இருக்க போர் விமானங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 500 போர் விமானங்கள் இருக்கு, 250 இராணுவ விமானங்கள் இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு இராணுவ குவிப்பை அங்கே வச்சு காமிச்சிருக்காங்க. இஸ்ரேல் மிக தயாராக தங்கள் போர் விமானங்களோட தயாராக இருக்காங்க. இஸ்ரேல் முதல்ல தாக்குதல் நடத்தினப்ப ஒரே நாளில் 200 போர் விமானங்களை ஈரானுக்குள்ள கொண்டு போய் பிரம்மாண்ட தாக்குதல் நடத்தினாங்க. இன்னைக்கு அதுக்கு மீறி போர் விமானங்களை உள்ள கொண்டு போய் தாக்குதல் நடத்துறதுக்கு மிக தயாராக இருக்காங்க. தாக்குதல் நிச்சயமாக 2 வாரம் அல்லது கொஞ்சம் மேலதான் இருக்கும். அதற்குள்ள இவங்க நினைத்ததெல்லாம் சாதித்து இந்த அலி கொமேனியுடைய ஆட்சி முறை மாற்றப்படும். சுமூகமான ஆட்சி மாற்றம் அங்கே ஏற்படுத்தப்படும். 2 பேர் அங்க தயாரா இருக்காங்க. ஒன்று, இப்பொழுது ஈரான் அதிபராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் பெர்சிசியான், அவர் தயாரா இருக்காரு. இன்னொன்று ஈரான்ல முன்ன இருந்த மன்னரின் வாரிசு ரசா பகல்வி, அவர் தயாரா இருக்காரு. அநேகமாக அமெரிக்கா இந்த மசூத் பெர்சிசியான் ஆட்சியை தொடர்ந்து நடத்த சொல்லுவாங்க. இந்த அலி கொமேனி, இந்த மதவெறி பிடித்த மத தலைவர், சுப்ரீம் லீடர் என்று ஒன்று இல்லாம அந்த கும்பலை எல்லாம் முழுக்க கொன்றுவாங்க, இல்லை கைது செய்து அமெரிக்காக்கு இழுத்து போயிடுவாங்க. குழப்பமான நிறைய செய்தி பார்க்குறீங்க. இந்த சனிக்கிழமை அடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே எழுதிட்டாங்க சனிக்கிழமைன்னு சொல்லி. ஆனால் வருகின்ற வாரம், இன்னைக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, அதற்கடுத்த வாரத்தில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலுக்கு போறாரு. நெத்தனியாக அவர்களை சந்தித்து பேசுறாரு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சண்டை நடக்கும்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகள் வந்துகிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் எப்படி அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலுக்குள்ள செல்லுவார் அப்படிங்கிற சந்தேகம் வரும். இதெல்லாம் குழப்ப ஏற்படுத்தக்கூடிய செய்திகள். வேணும்னு ஈரான் குழம்பி போயிடுவாங்க. சுத்தி விமானங்களா நிக்குது, கப்பல்களா, போர்க்கப்பலா நிக்குது, நீர்மூழ்கி நிக்குது. சனிக்கிழமை அடிக்கிறாங்கிறாங்க. அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலுக்குள்ள போறாரு. எதை நம்புறது, எதை நம்பாம இருக்கிறது சொல்லி குழம்பி போகும்போது எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்தப்படும். இந்த போருக்கான வாய்ப்பு நான் கடைசியா பேசும்போது 100க்கு 99 அப்படிங்கிற மாதிரி பேசினேன். நிச்சயமாக 100க்கு 100% இருக்கும். இந்த மாதத்துக்குள்ள நிச்சயமாக அடிப்பாங்க. 2 வாரத்துக்குள்ள அத்தனையும் முடிச்சு அலி கொமேனி என்ற மதவெறியன் அந்த கும்பல் எதுவுமே இருக்காது. இங்கிருந்து ஃபயர் விட வேண்டியதுதான், சேவ் அலி கொமேனி என்று. நன்றிகள்.